உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் அவருடைய திருவருட்பா 1ஆம் திருமுறையிலிருந்து 6ஆம் திருமுறை வரைக்கும் பல பாடல்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தை தான் சரியான வார்த்தை. ஏன்னா நாமளே அதை எல்லாவற்றையும் சந்தோஷமாக அவருடைய சிந்தனைகளோடு அவருடைய சிந்தனையின் உயரத்தில் நாமும் ஏறி அந்த கடலில், அந்த ஞானக்கடலில் நாமும் நீந்தி இப்படி என்ன வேணால் சொல்லலாம். வள்ளல் பெருமானுடைய ஒவ்வொரு பாடலும் நமக்கான ஞான கண்ணாக இருக்கிறதுங்கிறத நம்ம பல முறை உணர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு அவருடைய ஒரு பாடல் பிறப்பவம் பொறாது பேதுரல் அப்படிங்கிறார். என்ன தமிழ் வார்த்தை பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை பிரயோகமாக இருக்குது. பிறப்பவம் பொறாது பேதுரல் அப்படின்னா இந்த பிறப்பின் அவஸ்தை தாங்காமல் அவர் அரற்றுகிறார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அரற்றுதல் என்பது நம்மை கீழாக தள்ளிவிடாமல் மேலாக ஏற்றி நிற்க வைக்கிறது. அதுதான் மிக முக்கியம். புலம்பல், வெற்று புலம்பலாக அவர் பேசவே இல்லை. இப்படியெல்லாம் நான் இருந்தேன், ஆனால் இப்போ இப்படி வந்து நிற்கிறேன் அப்படின்னு நமக்கான அந்த தன் உணர்வு அதை தூண்டி விடுகிறார். அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். பல பேரும் பேசும்போது நான் இப்படி இருந்தேன், நம்ம அந்த தன் முனைப்பு பேச்சாளர்கள்னு சொல்லுவோம்ல, அவங்கெல்லாம் பேசும்போது பல வரலாற்றையெல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. ஒருவர் மிக தாழ்ந்த நிலையில் இருந்து அப்புறம் முயற்சி செய்து வெற்றி பெற்றார் அப்படின்னு தொழில் அதிபர்களை மட்டுமே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஞானத்தின் உச்சிக்கு செல்கின்ற இந்த தத்துவார்த்த ஞானிகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவங்க எப்படிப்பட்ட நிலையில் இருந்து இந்த உச்சிக்கு சென்றார்கள் அப்படின்னா இவங்களும் தன்முனைப்பை கொண்டு தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த தன்முனைப்பு, செல்ஃப் மோட்டிவேஷன் சொல்கிறோம்ல, அந்த மாதிரியை செல்ஃப் மோட்டிவேஷனை தூண்டுகின்ற ஒரு பாடல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடலில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 நிலைகளை வள்ளல் பெருமான் தான் அனுபவித்து உணர்ந்த அந்த நிலைகளை சொல்கிறார். இவர் பயன்படுத்துகிற உவமைகள் அதுதான் ரொம்ப ஆச்சரியம். இப்படிப்பட்ட கூர்ந்து அவதானித்து உவமைகளை சொல்ல முடியும் என்றால் நவீன தமிழ் சித்தர் வரலாற்றில் வள்ளல் பெருமான் தான் முதல் நிலையில் இருக்கிறார் என்பதை உணர வைக்கக்கூடிய ஒரு பாடலை பார்க்கலாம். விளக்கரியா இருட்டறையில் கவிழ்ந்து கிடந்து அழுது விம்முகின்ற குழவியினும் மிக பெரிதும் சிறியே, அளக்கரியா துயர்கடலில் விழுந்து நெடுங்காலம் அலைந்தலைந்து மெலிந்த துரும்பதனின் மிக துரும்பேன், கிழக்கரியா கொடுமையெல்லாம் கிளைத்த பழுமரத்தேன், கெடுமதியேன் கடுமையினேன் கிரி பேசும் வெறியேன், களக்கரியா புவியிடை நான் ஏன் பிறந்தேன், அந்தோ கருணை நடத்தரசே நின் கருத்தை அறியேனே. 3294வது பாடல் இது 6ஆம் திருமுறையில். அவர் சொல்கிற ஓமை தானே மிக முக்கியம். 2 வரியில் பல ஓமைகளை அடுக்கிக்கிட்டே போகிறார் பாருங்களேன். அதுலேயும் ஒரு ஆணாக இருந்து, அதுதான் மிக முக்கியம். இந்த துவக்க வரியிலேயே ஒரு பெண் தன் வயிற்றுக்குள் கருவறைக்குள் சுமக்கின்ற ஒரு குழந்தை, ஒரு கரு எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் என்கின்ற அந்த புரிதலோடு இந்த பாடலை ஆரம்பிக்கிறார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர் வாழ்ந்திருந்த காலத்தில் ஸ்கேன் எல்லாம் கிடையாது, கைனகாலஜிஸ்ட்டும் இருந்திருக்க மாட்டாங்க. வீட்டில் இருக்கிற அந்த தாய்ச்சிகள் அல்லது அந்த ஆச்சிமார்கள் தான் அந்த பிரசவத்தை பார்த்துருப்பாங்க. ஆனால் நம்முடைய வள்ளல் பெருமான் ஒரு தாயின் மனோநிலையில் நின்று இந்த பாடலை ஆரம்பிக்கிறார். விளக்கரியா இருட்டறையில் கவிழ்ந்து கிடந்து அழுது விம்முகின்ற குழவியினும் மிக பெரிதும் சிறியேன். இதில் 2 முக்கியமான வார்த்தை. விளக்கரியா இருட்டறையில் அப்படிங்கிறாரு, அடுத்தது மிக பெரிதும் சிறியேன் அப்படிங்கிறாரு. அதாவது சின்னவங்க, ரொம்ப சின்ன விஷயத்தை விட நான் ரொம்ப சின்னது அப்படிங்கிறத மிக பெரிதும் சிறியேன்னு சொல்கிறார். அந்த கம்பேரிசனை எப்படி ஆச்சரியமாக கொண்டு வர்றார் பாருங்க. நான் ரொம்ப சின்னவங்க அப்படின்னு சொல்லலாம், ஆனால் இருக்கிறதுலையே சின்னதில் மிகப்பெரிய சின்னவன் அப்படின்னு சொல்கிறது ஆக்சிமொரான், முரண் தொடை. மிகப்பெரிய சிறியேன் அப்படிங்கிறது ரொம்ப அழகான வார்த்தை பிரயோகமாக இருக்குது. அதே மாதிரி விளக்கரியா இருட்டறையில் கவிழ்ந்து கிடந்து அழுகின்ற குழந்தை அப்படிங்கிறார். வயிற்றுக்குள்ளே குழந்தைய சுமக்கிற ஒரு தாயின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அறையில் ஒரு 100 விளக்கு போட்டிருந்தா கூட வயிற்றுக்குள்ளே அந்த கருவறைக்குள்ளே இருட்டு தான் இருக்கும். அந்த 100 விளக்கோட வெளிச்சம் வயிற்றில் இருக்கின்ற கருவறையில் இருக்கின்ற குழந்தைக்கு சென்று சேராது இல்லையா? அப்போ எவ்வளவு நுணுக்கமான பார்வையை வள்ளல் பெருமான் கொடுக்குறார் பாருங்க.
அந்த மாதிரி நான் உலகம் முழுக்க அன்புங்கிற வெளிச்சம் இருக்குது, அன்புங்கிற சூரியன் இருக்குது, அன்புங்கிற 1000 கோடி பிரகாசம் இருக்குது. ஆனால் நான் அதையெல்லாம் எடுத்துக்காம கருவறை இருட்டுக்குள் கவிழ்ந்து கிடந்து வேற, அது நிமிர்ந்திருந்தால் கூட கண்ணை திறக்கும்போது லேசாக வெளிச்சம் தெரிஞ்சிடும். ஆனால் அதையும் விட்டுட்டு கவிழ்ந்து கிடந்தால் நிச்சயமாக இருட்டை தவிர வேறு எதையும் பார்த்துருக்க முடியாதுல்ல. அந்த அளவுக்கு சிறிய பிறவியாக, மிக பெரிய சிறிய பிறவியாக, ரொம்ப அழகான வார்த்தை, அப்படி இருந்தேன் நான் அப்படிங்கிறாரு. அளக்கரியா துயர்கடலில் விழுந்து நெடுங்காலம் அலைந்து அலைந்து மெலிந்த துரும்பதனின் மிக துரும்பே. அந்த கடல்ல போய் ஒரு துரும்பு விழுந்துடுச்சுன்னு வைங்களேன், அந்த கடல் அலை அதை புரட்டி 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 போட்டு அப்படியே அந்த துரும்பு இன்னமும் மெலிந்து துரும்பாய் போய் ஒரு நாணல் அளவுக்கு மாறி போச்சுன்னு வைங்க. அந்த நாணலிலும் பெரிய நாணல் நான் அப்படிங்கிறாரு. இதுதான் ரொம்ப ஆச்சரியமான உவமைகள், அப்படியே வந்து கொட்டுது நம்முடைய வள்ளல் பெருமான்ட. நான் ரொம்ப பெரியவன் தெரியுமா, என்னையெல்லாம் என்ன நினச்சேன் அப்படின்லாம் நாம் பேசிகிட்டு இருக்கும்போது, நான் மிக துரும்பிலும் மிக எளிய துரும்பு, மிக பெரிய துரும்பு அப்படின்னெல்லாம் சொல்லும்போது நாமெல்லாம் வார்த்தைகளை தேடணும். நாம் யாருன்னு நம்ம கேட்கும்போது நான் பெரிய ஆள் தெரியுமா அப்படின்லாம் சொல்லவே முடியாது. எனவே நம்மை பற்றி நாம் சொல்வதற்கான வார்த்தை என்ன என்பதை தேடிக்கொண்டே அடுத்த வரியில் போகலாம். கிழக்கரியா கொடுமையெல்லாம் கிளைத்த பழுமரத்தேன் அப்படின்னா விதந்தோத்த சொல்லவே முடியாது, பெருமையாக சொல்லவே முடியாத ஒரு மரம்னு வச்சுக்கோங்க. இதுதான்ப்பா மாமரம், இதில் பழுக்கிற பழம்லாம் ரொம்ப நல்லது தெரியுமா அப்படின்னு சொல்லலாம். பலாமரம், இதுதான் பலாமரம், இந்த பலாப்பழம் ரொம்ப நல்லது தெரியுமா. வாழைப்பழம், இந்த மரம் வாழை மரம் ரொம்ப நல்லது தெரியுமா அப்படின்லாம் பழத்தின் பெருமைகளை சொல்லலாம். ஆனால் எந்த விதமான பெருமையும் சொல்ல முடியாத பழுமரம் இருக்குல்ல, அந்த மாதிரி நான் இருந்தேன் அப்படிங்கிறாரு. கெடுமதியேன் கடுமையினேன் கிரி பேசும் வெறியேன். கிரி பேசும்னா பொய் பேசுவதையே வாழ்க்கையாக வைத்து கொண்டிருக்கின்ற அந்த நிலையில் நான் இருந்தேன். ஆனால் இப்போ எங்கே வந்து நிற்கிறேன்னு முடிக்கிறார் பாருங்க. களக்கரியா புவியிடை நான் ஏன் பிறந்தேன், அந்தோ கருணை நடத்தரசே நின் கருத்தை அறியேனே. ஓய்வே இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்குல்ல இந்த பூமி, இந்த பூமியில் வந்து நான் ஏன் பிறந்தேன் எனக்கு தெரியலையே, உன்னோட கருணை என்ன, அந்த கருணையினால் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னா அந்த அன்பு சிவம் இங்கே தான் வந்து நிற்கிறார் வள்ளல் பெருமான். எப்போதும் அவர் வந்து நிற்கின்ற ஒற்றை புள்ளி அன்பு மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீ என் மீது கொண்ட அன்பால், நீ என் மீது கொண்ட கருணையால், நீ என் மீது காட்டுகின்ற தனிப்பெரும் கருணையால் நான் பிறந்திருக்கின்றேன். இல்லைனா இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தில் நான் எப்படி இங்கே வந்து நிற்க முடியும்? உன்னுடைய கருணை தான் அதை சாத்தியப்படுத்தி இருக்கிறது என்றால் அந்த கருணையை நான் மற்றவர்களுக்கும் அள்ளி கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு புரிதலை வள்ளல் பெருமான் பெற்றிருக்கிறார். அதே புரிதலை நமக்கும் கடத்துகிறார், நமக்கும் நிறைக்கிறார், நமக்கும் அள்ளி தருகிறார். அதை கை நீட்டி கையேந்தி பெற்றுக்கொள்வது மட்டும்தான் நம்முடைய வேலையாக இருக்க முடியும். பெற்றுக்கொள்வோம். அன்பே சிவம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையின் தத்துவமாக இருக்க வேண்டும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.